வணக்கம். இந்த ஆடியோ புதுசாக வந்திருக்க எம்ஆர் வேக்சின் பற்றினது. அந்த எம்ஆர் வேக்சின் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்திய அளவில் நீங்கள் எந்த ஒரு ஹெல்த் சர்வே எடுத்தாலும், ஹெல்த் சர்வேனா மக்களுக்கு கிடைக்கிற மருந்துகள், மருத்துவ வசதிகள், குறைந்த தாய் சேய் இறப்பு விகிதம், இப்படி எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இந்திய அளவில் ஒரு சர்வே எடுத்திங்கன்னா முதல் 3 இடத்துல, அதாவது டாப் 3ல் தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்கும். நம்ம வெளி மாநிலத்துக்கு ஹெல்த் சம்மந்தமாக எந்த ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போனாலும் அங்கே இருக்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குற முதல் கேள்வி, அப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் எல்லாத்துலேயுமே டாப் 3ல் வரீங்கன்னு கேட்பாங்க. இப்படி இந்தியாவுக்கே நம்ம முன்னோடியாக இருந்துகிட்ருக்கோம். இப்படி முன்னோடியாக இருந்துகிட்ருக்க தமிழ்நாட்டில் ரீசெண்ட் டேஸில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேக்சினை பற்றி தவறான வதந்திகளை கண்டினியூஸாக பரப்பிட்டே வராங்க. லாஸ்ட் டைம் இப்படி தான் போலியோ வேக்சினுக்கு பரப்புனாங்க. அது கூட நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். இந்த முறை எம்ஆர் வேக்சினுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எம்ஆர் வேக்சின் என்னன்னு சொல்கிறேன். எம் ஃபார் மீசல்ஸ், ஆர் ஃபார் ருபெல்லா. நம்ம ஊரில் தட்டம்மை, சின்னம்மைன்னு சொல்லுவாங்க. இந்த மீசல்ஸ் மெயினாக குழந்தைகளை பாதிக்கும். இந்த ருபெல்லான்றது என்ன பண்ணுன்னா கர்ப்பிணிகளை பாதித்து கருச்சிதைவு நோயை உண்டாக்கும். கருச்சிதைவு மட்டும் உண்டாக்காமல் கருவில் இருக்க குழந்தையே பாதித்து அந்த குழந்தைக்கு கருவிலேயே கேட்ராக்ட் இன்ன பிற நோய்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அந்த ருபெல்லா நோய்க்கு இருக்குது. இது ஒன்றும் புது வேக்சின் ஒன்றும் இல்லை. இந்த எம்ஆர் வேக்சின்றது எம்எம்ஆர் வேக்சின், அதாவது மம்ஸோட சேர்த்து எம்எம்ஆர் இல்லை மீசல்ஸ் மட்டும் நம்ம ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுக்குற தடுப்பு மருந்துகளில் இது நம்ம வழக்கமாக கொடுத்துட்ருக்க மருந்து தான். வழக்கமாக கொடுத்துட்ருக்க மருந்தோட இப்போ இந்த எம்ஆர் மருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்னால கொடுத்து சமூகத்தில் இந்த கிருமிகளுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அந்த கிருமியை நம்ம சமூகத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக தான் இந்த எம்ஆர் வேக்சின். அதை தவிர்த்து இந்த வாட்ஸ்அப்பில் சொல்கிற மாதிரி அது நம்ம இனத்தையே அணிக்கிறதுக்காக மோடி போயிட்டு வெளிநாட்டில் பேன் பண்ண மருந்து இங்கே வாங்கிட்டு வந்திருக்காரு. அது நம்மளோட ஃபெர்டிலிட்டியை கம்மி பண்ணோம், வீரியத்தன்மையை கம்மி பண்ணோம். இப்படியெல்லாம் வாட்ஸ்அப்பில் நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு மெசேஜ் கூட, ஒரு விஷயம் கூட அந்த வேக்சினில் கிடையாது. அதே மாதிரி எதுக்கு இந்த மாதிரி வதந்திகளை பரப்பிட்டே இருக்காங்க சத்தியமாக தெரியல. ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு 3 காரணம் தோணுது. என்ன காரணம்னா, முதல் காரணம் என்னவா இருக்கும்? சுய விளம்பரம், பப்ளிசிட்டி. செகண்டு, அரசியல் ஆதாயம். மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு செயலை, ஒரு வதந்தியை கிளப்பி அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு தன்மையாக கிரியேட் பண்ணுறது. நான் ஒன்றும் கவர்மெண்ட் சப்போர்ட்டர் இல்லை, எனக்கு தோணுது நான் சொல்கிறேன். 3வது, நல்லது பண்ணுறோன்னு நினச்சிட்டு நம்மளுக்கு வர மெசேஜ் கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் நல்லது பண்ணுறோன்னு நினச்சிட்டு அது நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது. இப்போ இந்த முதல்ல 2 சொன்னேன்ல, சுய விளம்பரம், அரசியல் ஆதாயம், இதுக்காக கொஞ்சம் பேர் பண்ணுற தப்ப நம்மள நிறையா பேர் நல்லது பண்ணுறோன்னு நினச்சி எல்லாத்துக்கும் பரப்பிட்டே இருக்கோம். இப்போ இருக்க டெக்னாலஜியில் விரல் நுனியில் உலகம் இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி வருதுன்னா ஒரு தடவை கூகுளில் போயிட்டு அதை பற்றி டைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற மெசேஜில் 1% கூட உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்களே இந்த மாதிரி மெசேஜ்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறதை நிறுத்திடுவீங்க. சுய விளம்பரத்துக்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் இந்த மாதிரி வதந்திகளை கிளப்புறவங்க தயவு செஞ்சு மக்கள் வாழ்க்கையில், அதுவும் முக்கியமாக குழந்தைகள் வாழ்க்கையில் விளையாடாதீங்க. பாவம் குழந்தைங்களை நம்பி தான் நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலம் இருக்குது. நான் படிச்சிருக்கேன், நானும் என் குடும்பமும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த மாதிரி மெசேஜை நான் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த மெசேஜ்னால எனக்கு எதுவும் காசு வர போகிறதில்ல, எனக்கு நல்லது நடக்க போகிறதில்ல. பட் என்னோடய மக்கள் இதை கேட்டுட்டு கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்களோட குழந்தைங்களுக்கு வேக்சின் கொடுத்து நல்ல ஒரு எதிர்காலத்தை க்ரியேட் பண்ணாங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு மனிதாபிமானமுள்ள மருத்துவனாய் உங்களுக்காக இந்த செய்தியை சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி.